வெல்கம் டு ஸ்ரீ சமையல். இன்னைக்கு போட்டி கிரேவி தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதை ஃபஸ்ட்டு இப்போ க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். எப்படி வாஷ் பண்ணுறதுன்னு வாங்க பார்ப்போம். இப்போ இந்த குடல் ஃபுல்லாக நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். இந்த சின்ன குச்சால் இப்படி பாருங்கள், இப்படி தான் பண்ணணும். அது ஃபுல்லாக திரும்புது பாருங்கள். இந்த பாருங்கள், இதில் இருக்க அழுக்கு ஃபுல்லாக வெளியே வந்துடணும். பாருங்க, திருப்பியாச்சு. இதை ஃபுல்லாக நான் இப்போ திருப்பி எடுத்துட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். இதை எடுத்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா காஞ்சிருக்கு. இப்போ ஒரு நல்லெண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். 2 பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக சோம்பு இதில் சேர்த்துக்கலாம். 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிருக்கு. இப்போ கட் பண்ணி வச்ச நம்ம இந்த போட்டியை சேர்த்துக்கலாம்.
நல்லா கிளறிக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தனி மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு தான் ஃபர்ஸ்ட் உப்பு சேர்த்தேன். இப்போ இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஒரு ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே சிம்மில் இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.